ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தோன்னையும் இப்போ அதில் நம்ம கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இதில் முக்கியமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. இது சும்மா ஒரு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். ரொம்ப வெங்காயம்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறினோனையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். வச்சதை போட்டுட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளி போட்டுக்கலாம். இப்போது இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இது வந்து தனியாத்தூள் 2-2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம மீன் குழம்புக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு நல்லெண்ணெயில் ஊற்றினா நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு பொல்லும் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு மீன் குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குதா. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் போட்டுக்கலாம்.
மீனோட நம்ம எடுத்து வச்சுருக்க மாங்காய் துண்டுகளும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் சிம்மில் விட்டு வேகட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு, கல் உப்பு எதுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், உப்பு, காரம், புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் மாங்காய் போட்டிருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி புளி பார்த்து ஊற்றிக்கங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொதித்து நல்லா மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 நாளைக்கு வச்சுருந்தாலும் வீணாகாது. ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டான ஒரு மீன் குழம்பு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2 நாள் ஆனாலும் வீணாகாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.